லாஸ்ட் ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல பேசின விஷயத்துல நீங்க கேட்ட டவுட்ஸ் இருக்குல்ல, டவுட்ஸோட கம்பைலேஷன் தான் இந்த வீடியோ. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்கு கிடையாது, நீங்க ஆல்ரெடி ஒரு அகாடமில படிச்சுட்டு இருக்கீங்க, முக்கியமா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய அகாடமி இருந்தாலும் சரி, எவ்வளவு மொக்க அகாடமி இருந்தாலும் சரி, ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 இயர் 1.5 இயர் அவங்க என்ன டார்கெட் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட பேசிக் டியூட்டி. அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்ட்ராட்டஜி இல்லை மென்டர்ஷிப் இல்லை இன்ஸ்பிரேஷன் எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் இந்த வீடியோவே நான் ஏன் பார்க்க வேணாம்னு சொன்னேன்னா ஆசோலேஷன் ஆகும். ஏன்னா அகாடமியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா மைண்ட் வந்து ஆசோலேட் ஆகும். இந்த ஆசோலேஷன் இருக்க வேண்டாம். அப்போ இந்த வீடியோ யாருக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னா 3 பேருக்கு. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தன்னோட ஸ்ட்ராட்டஜியை ரிவிஷன் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். 2வது மெயின்ஸுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். 3வது இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு செல்ஃப் புஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், எல்லா அகாடமியும் சொல்றது டிசம்பர் வந்துருச்சுன்னா ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். அது கன்ஃபார்ம்லி ஷோர். பட் யார் ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க வாங்கின மார்க் 35 இருந்து 40 இதுக்கு கம்மியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க நவம்பர் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒருவேளை அந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்றதுக்கு இந்த கட் ஆஃப் கிட்ட மார்ஜின் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா உடனே ப்ரிப்பரேஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இதில் எங்க இருக்கீங்க நீங்க முடிவு பண்ணிக்க. ஓகே, ஒருவேளை உங்களோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ப்ரிலிம் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. இதில் சிலபஸ்லேயே பயங்கரமான டிஃபரன்ஸ். மெயின்ஸ்ல சிலபஸ் எப்படி இருக்கும்? ப்ரிசைஸ்டாக இருக்கும், ஸ்பெசிஃபைடாக இருக்கும். மெயின்ஸ்ல சிலபஸ்ல போட்டுருக்க டேர்ம்ஸ் நீங்க கரெக்டாக முடிச்சிங்கனாலே ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸ்கூலில் எழுதி பார்க்குற மாதிரி 10 மார்க்கு 15 மார்க்கு எழுதி பார்த்தாலே ஆல்மோஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஸோ மெயின்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கு. பட் ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. என்ன ரீசன்? சிலபஸே வந்து ஸ்பெசிஃபிக் கிடையாது, வைடர் சிலபஸ். அதாவது சப்ஜெக்ட் பேர் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி படிச்சிருங்க, எக்கனாமிக் படிச்சிருங்க, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் இதை படிச்சிருன்னு சொல்லுவாங்க. எதில் வேணா கேட்கலாம். ஸோ வைடர் சிலபஸ், வைடர் டாபிக்ஸ். அப்போ எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்டை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்களோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது சிலபஸ் எவ்வளோ வைடரா இருந்தாலும் நீங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அதாவது என்னென்ன பேசிக் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன பேசிக் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி 4 சப்ஜெக்ட் இருக்கா, பிளஸ் என்விரான்மெண்ட், சயின்ஸ், இன்டர்நேஷனல் பாடிஸ்லாம் இருக்கா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது நான் நெக்ஸ்ட் 4 மந்த்ல எந்த டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஏன் டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணணும்? டாபிக்ஸ் லிஸ்ட் பண்றது மீன்ஸ் எழுதி வச்சுக்கணும், அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா உங்களோட உங்க ரீடிங் ஹாலே நீங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணுறது ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, நீங்க ஒரு டாபிக் முடிக்க நீங்க உங்களோட யூபிஎஸ் ப்ரொஃபஷன்ல எங்க டிராவல் பண்றீங்கன்னு தெரியும். 10% முடிச்சாச்சா, 20% முடிச்சாச்சா, எவ்வளவு இருக்குது, அதுக்கு எதனா டேஸ் இருக்கு அப்படின்னு மைண்ட் லெவல்லே மேப் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவலா, ரியாலிட்டியா, ப்ராக்டிக்கலா உங்களோட ரீடிங் ரூம்ல அந்த சிலபஸ் இருக்கணும். சிலபஸ் கிடையாது, உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும். சிலபஸ் மீன்ஸ் டாபிக்ஸ். என்ன டாபிக்ஸ் நான் படிக்க போறேன். இன்னும் புரியலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி வச்சுக்கலாம். நேஷனல் இன்கம்ன்றது ஒரு டாபிக், மானிட்டரி பாலிசின்றது ஒரு டாபிக், பேங்கிங் ஒரு டாபிக், எக்ஸ்டர்னல் செக்டார் ஒரு டாபிக், இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டாபிக், அக்ரிகல்ச்சர் ஒரு டாபிக். இந்த மாதிரி உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லா சப்ஜெக்டோட டாபிக்ஸை ஸ்ட்ரக்சரைஸ்டா எழுதி வச்சு. சில பேர் என்ன யோசிக்கலாம்னா, என்கிட்ட லட்சுமிகாந்த் புக் இருக்குல்ல, லட்சுமிகாந்த் புக் தான் சிலபஸ், அதுதான் டாபிக்ஸ், அது ஃபுல்லாக படிச்சிட போறேன் அப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ, இப்போ நான் கேட்டா ஸ்பான்டனியஸா கேட்டா லட்சுமிகாந்த் புக்ல எத்தனை சாப்டர் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 சாப்டர் சொல்லலாம். அப்போ நம்ம கையில ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை கூட நம்ம இன்ஃபினிட்டா வச்சிருக்கோம். அப்போ ப்ரிலிம்ஸோட மெயின் நெகட்டிவ் இதுதான். இன்ஃபினிட்ல இருந்து ஃபைனைட் சிலபஸ்க்கு மாத்துங்க. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். இது கண்டிப்பா பண்ணணும். ஒருவேளை இந்த பேசிக் சப்ஜெக்டோட சிலபஸ் உங்களால் எழுத முடியல, எனக்கு வந்து சிலபஸே தெரியல, டாபிக்ஸே தெரியல அப்படின்னா ஈஸியஸ்ட் மெத்தட், ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நெட்ல யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் 2025 சர்ச் பண்ணுங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் 2025 ஷெடியூல் சர்ச் பண்ணுங்க. வஜ்ராம்ல இருந்து, இன்சைட்ஸ்ல இருந்து, பெரிய அகாடமில இருந்து ஸ்மால் அகாடமி வரைக்கும் எல்லாருமே ஒரு பேசிக் ஷெடியூல்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஷெடியூல்லையே உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் டாபிக்ஸ் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிருவாங்க. அண்ட் அகைன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே பிரிண்ட் எடுத்துக்காதீங்க, நீங்க இதை ஒரு சப்ஜெக்டா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கனாமியில 15 டாபிக் இருக்கு, இல்ல 10 டாபிக் இருக்கு, பாலிட்டியில 20 டாபிக்ஸ் இருக்கு, ஜியோகிராஃபில ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கு. அப்படி லிஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்க முடிக்க எத்தனை நாள் ஆகும் யோசிக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட முடியும். லாஜிக் புரிஞ்சா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவன் ஒரு டாபிக் முடிக்கிற டைமு, அதை ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடு, இது எல்லாமே டைம் ஆகும். ஒவ்வொருத்தவனோட இண்டிவிஜுவல் ஷெடியூல் வந்து டிஃபரெண்ட் ஆகும். என்கிட்ட மோஸ்ட்லி கேட்குறவங்க ஒரு காமன் ஷெடியூல் கேட்குறாங்க, அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. கிரிட்டிக்கல் பெடகாகியோட மோஸ்ட் யூனிக்கு உனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும் அதை கண்டுபிடிச்சு சொல்றது தான் டீச்சரோட வேலை, ஃபெசிலிட்டேட்டர் வேலை. அப்போ நீங்க ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணணும்னா முதல்ல ஸ்டூடெண்ட் டீச்சர் டிஸ்கஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக் ஷெடியூல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டாபிக் லிஸ்ட் பண்ணியாச்சா, லிஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் படிக்க ஆரம்பிக்கணும். இதுல எது பேசிக்ஸ், பாலிட்டி, எக்கனாமி பேசிக்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பேசிக் சப்ஜெக்ட் எடுக்க போறீங்கன்னா எந்த பேசிக் சப்ஜெக்ட் சூஸ் பண்றது, 2 ஆங்கிள் வரலாம். எதுல அதிகமாக மார்க் வரணும் ஒன்று, இல்லை எதுல நீங்க டஃபா இருக்கீங்கன்னு ஒன்று. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவன் டஃப் ஏரியா மாறும். எது மோஸ்ட் டஃபோ அண்ட் டஃபாகவும் இருக்கு, அதில் அதிக மார்க் கேட்பாங்கன்னா அது ப்ரையாரிட்டி பண்ணி ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியது அவசியம். அப்போ என்ன ஆகுது,
நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ஷெடியூல் மாறுது, ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டிய டெஸ்ட்டும் மாறுது இல்லை. ஸோ டெஸ்ட் சீரியஸும் சரி, ஷெடியூலும் சரி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். இதை ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. டாப் அகாடமிஸ் வந்து அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் ஷெடியூல் உருவாக்க முடியாது. அதோட முக்கியமானது, அவங்களே ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஒன்று ரெடி பண்ணாலும் கூட இது வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறது. அவுட் சோர்சிங் மீன்ஸ் இது உங்களுக்காக உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பாஸ்ட் ரீடிங் ஏற்ற மாதிரி உருவாக்குனது கிடையாது. ஒரு 4-5 ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து கம்பைல் பண்ணி உருவாக்குனது. இது ஒரு டாப்பருக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் படிச்சிருப்பார், எந்த ஷெடியூல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுவார். நமக்கு ஆல்ரெடி ஒரு அட்டம் கிளியர் பண்ணாத மெயின் ரீசன் என்னன்னா கிளியர் ஷெடியூல் உருவாக்கல. அப்போ உங்களுக்கான ஓன் இண்டிவிஜுவல் ஷெடியூல் உருவாக்குறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பேசிக் சப்ஜெக்டோட டாபிக்ஸை லிஸ்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எப்போ முடிச்சிடணும்? டிசம்பர் 1 5 தேதிக்குள்ளேயே கண்டிப்பாக முடிச்சிடணும். ஸோ டிசம்பர் 5 தாண்டதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸில் எந்த டாபிக்ஸில் படிக்க போகிறேன்றதை ஆஸ்லேஷனில் இருக்கக்கூடாது. நான் இதான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் இன்டெரக்டாகவே நீங்கள் இதை எப்போ எழுதி முடிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். அதாவது ஒரு அர்ஜென்சி வந்துடும். ஏன்னா டாபிக்ஸ் பார்க்க நிறையா இருக்கும், டேட் கம்மியாக இருக்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துடும். நம்மளால் ஒரு நாளைக்கு 3 டாபிக் தான் படித்து முடிக்க முடியும், இதை படித்து முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல, தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அந்த டைம்லாம் குறைஞ்சிரும். நீங்கள் சின்சியர் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா என்ன சொல்கிற புரிஞ்சா, இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ண வேண்டியது. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட மோட்டிவேஷனை இண்டிவிஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். டாபிக் லிஸ்ட் பண்ணிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓவர். செகண்ட் ஸ்டேஜில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லாஸ்ட் 1 இயரில் இது வரைக்கும் எத்தனை டாபிக் நான் படிச்சிருக்கோம், ஏதாவது தேர்மானு அனலைஸ் பண்ணணும். ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றத எதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல மினிமம் 3 டாபிக்காச்சும் முடிச்சிருப்பீங்க. என்ன சொல்கிற புரிஞ்சா? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுன்றது யார் வந்து ப்ரையாரிட்டி பண்ணுறீங்களோ ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களோட ஒர்க் கம்ப்ளீஷனும் இருக்கும், கிளியரன்ஸுமே இருக்கும். அப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் பேஜ் முடிக்கிறதுக்குள்ள இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து மேபி டிஸ்கிரிப்டிவ் யூஸ் ஆகலாம், பட் ப்ரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் ஒர்க் அவுட் ஆகும். அப்ஜெக்டிவ்னா சிலபஸ் வைடாக இருக்குது, எதுக்கு எப்போன்னு தெரியாது, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிச்சி அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் முடிக்கணும் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டி பண்ண முடியும். அண்ட் இப்போ டிக் பண்ண ஷெடியூல் பார்க்கும்போது உங்களுக்கு அகைன் ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். ஒன்றுமே நம்ம படிக்கல, இல்லை நிறைய படித்து முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஸோ அடுத்து உங்களோட 4 months உங்களோட மெயின் எய்ம் என்னன்னா, லிஸ்ட் பண்ண ஒவ்வொரு டாபிக்ஸையும் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு சோர்ஸ் புக்கை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து ஜுடிஷியரி படிக்க போறீங்க அப்படின்னா ஜுடிஷியரி படிக்க போகிறதுக்கான சோர்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒருவேளை இன்னமும் நீங்கள் ஒரு சோர்ஸ் புக்கை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அகைன் சேம் நான் டெஸ்ட் ஷெடியூல் சொன்னல, நான் டெஸ்ட் ஷெடியூல்லையே எப்படி சிலபஸ் போட்டுருக்காங்களோ பக்கத்தில் சோர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த சோர்ஸ் புக்கில் கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்க எல்லா புக்ஸும் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க, இது எல்லாமே கவர் ஆகிடும். இல்லை நீங்கள் படிக்க போகிறது என்னது, பேசிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எந்த புக் வாங்கினாலுமே எந்த எடிஷன் வாங்கினாலுமே கவர் ஆயிருக்கும். அப்டேட்டட் எடிஷன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. செகண்ட் சொல்லலாமா, ப்ரிலிம்ஸோட வைடர் சிலபஸை கன்சைஸ் பண்ணியாச்சு. கன்சைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. அதில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்காச்சு. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்றத ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ள வந்துடும். இதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸை படிக்கிறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் புக்கை சூஸ் பண்ணுங்கள். பாலிட்டிக் ஒரு சோர்ஸ் புக்கு, எக்கனாமிக் ஒரு சோர்ஸ் புக்கு, இதை ஒரு சோர்ஸ் புக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஸ்டேஜ் இதுக்கப்புறம் தான் அடுத்த 4 மாதம் வெறித்தனமாக நீங்கள் எந்த டாபிக் முடிக்கலையோ அந்த ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அந்த சோர்ஸ் புக்கில் லைன் பை லைன் படிக்கணும். லைன் பை லைன் புரியணும், பேரா பை பேரா புரியணும், அந்த டாப்பிக்கே புரியணும், அந்த ஆங்கிள் படிக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் அது. பேசிக்ஸில் ஒரு பேரா விடுறது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணதே லிமிடெட் சாப்டர்ஸ் தான். ஓகே, லிமிடெட் சாப்டர்ஸ்னால் அன்லிமிடெட் ரிவிஷன் நடக்கணும். அப்போ அன்லிமிடெட் ரிவிஷன் நடக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் புரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி லைன் படிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியணும். புரியலன்னா கிளாஸில் யூடியூப்ல வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்த்துட்டு அகைன் படிங்க. லைன் பை லைன், பேரா பை பேரா ஃபுல் டாப்பிக்கும் கவர் பண்ணுங்க. இது ஓவர். முடிச்சதுக்கப்புறம் அதே சப்ஜெக்டோட அடுத்த டாப்பிக்கை நீங்கள் உடனே சூஸ் பண்ணாதீங்க. இதுதான் மேஜர் ட்ராபேக். நீங்கள் எந்த டாப்பிக்கை இல்லை எந்த சிலபஸை முடிச்சிங்களோ அந்த சிலபஸை டெஸ்டிங் பண்ணி பாருங்க. அதாவது உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த சாப்டரை யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப்பபிளாக மாறிட்டுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு 2 ஆங்கிள் பண்ணலாம். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போலாம் வந்து அமேசானில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல, அதுவே வந்து சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் விற்குது. அப்படி எந்த சாப்டர் படிச்சிங்களோ அதில் வந்து கொஸ்டின் லிஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்ன படிச்சு புரிஞ்சுல. ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் ஆல்சோ படிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் 2 பண்ணலாம். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்களா, டிக் பண்ணிருக்கீங்களா, இந்த டிக் பண்ணதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம், சில பேர் ரெடி பண்ணலாம், சில பேர் வந்து முடிக்காத படிக்கலாம். எதை வேணால் சூஸ் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எதை முடிக்கலையே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பாலிட்டி புக் எடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் படிப்பீங்க, விட்டுருவீங்க, மறுபடியும் 2 மாதத்துக்கு பாலிட்டி படிப்பீங்க, அது 4 சாப்டர் படிப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு அதை படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை விட்டுடுங்க. படிக்காத டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சூஸ் பண்ணி படிங்க. அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் டெஸ்ட்டு ஒன்று எழுதுங்க. அதில் ஒரு 10 கொஸ்டின் வச்சுக்கலாம். அதில் 10க்கு 5க்கு கீழே வருது வச்சுக்கலாம். 5 வரல, 5 கீழே 4 தான் வருது, 3 தான் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த டாப்பிக்லேயே ப்ரிப்பேர் பண்ணல, அடுத்த டாப்பிக்கு போய்டாதீங்க. லாஜிக் புரிஞ்சா? எஸ். அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைலில், ஸ்ட்ராட்டஜியை, ரீடிங் மெத்தடை மாற்றணும். அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதே சப்ஜெக்டில் இன்னொரு சாப்டர் படிச்சிங்கன்னா அந்த சாப்டரில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஒரு வேளை அப்படி பண்ணாமல் ஒரு 10 சாப்டர் படிச்சுட்டு
அப்போ தான் டெஸ்ட் போகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா 10 சாப்டரையும் அகைன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்படி ஒரு சாப்டர்லேயே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சாப்டரில் அது தப்பு பண்ணுறது குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் ஒரு சாப்டர்லேயே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டாபிக் முடிச்சுட்டு அந்த சால்வ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சோம்பேறித்தனம், பயங்கரமான ஒரு டிலே பண்ணுற ப்ராசஸ் தான். பட் வழி கிடையாது. இப்போ அடுத்த பாயிண்ட், ஒரு டாபிக் சால்வ் பண்ணிட்டீங்க, மார்க் 10லேருந்து அவுட் ஆஃப் 10க்கு 4, 3 தான் வருது அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு மைக்ரோ ஸ்டடி பண்ணணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தப்பான ஒரு 6 கொஸ்டின் இருக்குல்ல, அதை ஒரு ஸ்டடி பண்ணணும். இந்த 6 கொஸ்டின் தப்பானதுக்கான காரணம் நான் படித்த டாப்பிக்கே வரலையா. அதாவது நீங்கள் படித்த புக் இருக்குல்ல, அந்த சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் சப் டாபிக் இருக்குல்ல, நான் படித்த சப் டாப்பிக்லேயே அது வரலையா, இல்லை நான் படித்த டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கு, நான் படித்த பேஜ்லேருந்து தான் வந்திருக்கு, ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல, அதை செக் பண்ணிக்க. நீங்கள் படிக்காத சப் டாப்பிக்கில் வந்திருக்குன்னா அந்த டாப்பிக்கை ஆன்சர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை படித்து உங்கள் நோட்ஸ்லேயும் இல்லை உங்கள் சாப்டருக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் வச்சு எழுதி வச்சு அப்டேட் பண்ணிக்க. ஒருவேளை நீங்கள் படித்த ஏரியா தான் வந்திருக்குன்னு ஆனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த சப் டாபிக் எங்கே இருக்கோ அந்த சாப்டரில் அந்த பேஜை மட்டும் போயிட்டு டீப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது அகைன் டீ கோட் பண்ணி நல்லா படிங்க. இப்போயே என்ன பண்ணணும், டவுட் பண்ணணும். செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் பட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டவுட் வச்சுக்கணும். ஓகே, செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணதால கண்டிப்பாக கரெக்டாக வேணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு 3 ரிவிஷன் பண்ணால் தான் மார்க் வாங்க முடியும். ஒவ்வொரு மாறுது. ஓகே, இப்போ 3 ரிவிஷன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 3 டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தப்பான அந்த 6 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த 6 கொஸ்டின் அந்த சாப்டரில் எந்த பேஜில் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் அந்த பார்ட்டை மட்டும் டீப் ஃபோக்கஸ் பண்ணி படித்து முடிச்சிட்டிங்களா. இப்போ அகெயின் இன்னொரு டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் சொல்கிறேன்னா ஜென்ரலாக தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தான் நாலேஜ் டெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. உங்ககிட்ட 2023, 2022, 2021 எந்த அகாடமியோட கொஸ்டின் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு பிடிஎஃப்னு அடிங்க, நிறைய வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் 2020, 2021, 22, 23 ஒவ்வொரு இயர்லையும் விஷன் ஐஎஸ் அகாடமி, இன்ஸ்டன்ட் ஐஎஸ் அகாடமி, வஜ்ராம், சங்கர்னு எல்லா அகாடமி டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். மினிமம் உங்களால் ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக போட முடியும். லாஜிக் பண்ணிச்சுல. எஸ், அப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு தராது. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி மார்க்கெட்டில் சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணுறதுக்கான புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லவே சொல்லலாம். ஒரே புக் தான் இருக்குது. வினய் எம்சிக்கு புக் மட்டும் தான் இருக்குது. அமேசானில் இருக்குது. வினய் பாலிட்டி எம்சிக்கு புக் இல்லை வினய் எக்கனாமி எம்சிக்கு புக் போட்டால் வந்துடும். அப்படி எந்த சாப்டர் படிக்கிறீங்களோ அந்த சாப்டரில் சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். பட் ஒரு டெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 10 சால்வ் பண்ணுறீங்கன்னா மார்க் மேக்ஸிமம் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஆவரேஜ் பண்ணாதீங்கன்னா 4, 3 தான் வரும். மிச்சம் 7 கொஸ்டினை அந்த சாப்டரில் மைக்ரோ ஸ்டடி பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எழுதணும். இன்னொரு அகாடமியில் ரீடெஸ்ட் எழுதும்போது நம்மளோட மெயின் ஏரியா என்னன்னா அவுட் ஆஃப் 10 வாங்குறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு 6 கொஸ்டின் தப்பு பண்ணோம்ல, தப்பான கொஸ்டினை டாப்பிக்கை வந்து அதையும் ரிவைஸ் பண்ணோம்ல, கண்டிப்பாக இந்த 6 டாப்பிக்லேருந்து இன்னும் வேற ஒரு அகாடமியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் ஆச்சு அந்த டாபிக் வந்துருக்கும். லாஜிக் புரியுதா? எஸ், இந்த 3 கொஸ்டின் தான் உங்களோட ஃபோக்கஸ். இதில் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா ஓகே, உங்களால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு மார்க் வருது, செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது இந்த 3 கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா அந்த சாப்டரை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு தான் உங்களோட வாலில் எத்தனை சாப்டர் ஓட்டினீங்களோ அதை ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதிட்டு செகண்ட் டைம் ஒரு ரிவிஷன் பண்ணி இன்னொரு டெஸ்ட் எழுதினா தான் அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை செகண்ட் டெஸ்ட் எழுதியும் நீங்கள் டீப் ஃபோக்கஸ் பண்ணீங்களே அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சு கரெக்டாக வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக கரெக்டாக வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் படிச்சிட்டிங்க, செகண்ட் டைம் படிக்கிறீங்க, அட்லீஸ்ட் மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ என்ன ஆகுனா ஒன்று கரெக்டாக வாங்கியிருப்பீங்க, ஆல்ரெடி படித்து ரிவைஸ் பண்ணதே தப்பாக இருக்கலாம். அப்போ எந்த டாபிக் தப்பு பண்ணிருக்கீங்களோ அகைன் இந்த ஆன்சர் கீழே படித்து முடிச்சுட்டு அகைன் உங்கள் சாப்டரில் அப்டேட் பண்ணிக்க. லாஜிக் புரிஞ்சா? எஸ், சேம் தான், ரிப்பீட்டிங் சைக்கிள் தான். செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் அதோட ஆன்சர் சொல்யூஷன் படிச்சுட்டு எந்த கொஸ்டின்லாம் தப்போ அது அகைன் அந்த சாப்டரோட எந்த சப் டாபிக்ல வருதோ டீப் ஸ்டடி பண்ணு, அந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படி. சொல்கிற புரிஞ்சா? எப்போ நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கணும்னு ஒர்க் பண்ணுறீங்களோ அது ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் வச்சுக்கோங்க, இந்த சாப்டருக்குள்ள ஏதோ சில ஏரியா மட்டும்தான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெஸ்ட் எழுதுறோம். அது டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுறது தான் அகாடமியோட கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அந்த கீ ஏரியாவில் கரெக்ட் வாங்காத வரைக்கும் நம்ம எக்ஸாம் ரெடி ஆகல. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 சாப்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த 5ஆவது சாப்டர் சேம் பாலிட்டியில் படிக்கும்போது எந்த மாதிரி கொஸ்டினில் தப்பு பண்ணுறோம், எந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் வருது, அதை மட்டும் எப்படி படிக்கிறதுன்றதை ஃபர்ஸ்ட் லெவலே படிக்க வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆகும் தெரிஞ்சிடும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ அகைன் சொல்லலாமா, ப்ரிலிம்ஸ் சிலபஸை கன்சைஸ் பண்ணுறீங்க அண்ட் ஒவ்வொரு சாப்டராக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அண்ட் ஈச் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. மார்க் பேஸ் பண்ணி அந்த சாப்டர் அகைன் ரிவைஸ் பண்ணுறீங்க. மைக்ரோ டாபிக் லெவலில் ரிவைஸ் பண்ணுறீங்க. அடுத்த டெஸ்ட்டில் மார்க் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இம்ப்ரூவ் ஆகலாம், அகைன் டெஸ்ட் எடுங்க, அகைன் இம்ப்ரூவ் ஆகலாம், அடுத்த டெஸ்ட் எடுங்க, இன்னும் 5 டெஸ்ட் எழுதலாம். ஓகே, உங்களோட எய்ம் வந்து இந்த சாப்டரில் மார்க் வாங்கணும். அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரீடிங் டைமில் மாறுது. எனக்கு 6 ஹவர்ஸ் தான் படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், நான் 10 ஹவர்ஸ் படித்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ உங்களுக்கு இன்னொரு 1 ஹவர் 2 ஹவர் தேவைப்படுது. இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கிளியர் பண்ணலாம். ஸோ ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு 6 டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா 6 டாபிக் சேர்த்து கம்பைண்டாக அகாடமியோட கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட் இருக்கும். அதை போட்டு பாருங்கள், உங்கள் மார்க் ஓரளவுக்கு டீசெண்டாக வரும். ஸோ டாபிக் வைஸ் முக்கியம், அப்புறம் கொஞ்சம் கிளப் பண்ண டாபிக் வைஸ் முக்கியம். அதுக்கப்புறம் கிளப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் முக்கியம். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் நிறைய அகாடமியில் போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. இது ஏன் முக்கியம்னா, இந்த சப்ஜெக்ட்டில் உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, அவுட் ஆஃப் 15 கொஷனில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்கள் வீக் சப்ஜெக்ட்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாபிக் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் கிளப் பண்ண சாப்டர்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட். இந்த 3 ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எதுனா ஃபுல் டெஸ்ட், அதாவது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களோட வேலை என்ன, 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 100 கொஸ்டினில் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன கொஸ்டின் படிச்சிங்களோ அதை அடிக்கிறது உங்கள் ஒர்க் இல்லை. ஏன்னா அதெல்லாம் டாப்பிக்லேயே படிச்சாச்சு. டாபிக் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. சாப்டர் டெஸ்ட்லையும் சரி, சப்ஜெக்ட் டெஸ்ட்லையும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, எது தெரியலன்னு தெரிஞ்சுக்கிற டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டோட கேம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ கட் பண்ணுறீங்க. அது வந்து இதில் கேம் கிடையாது. இதில் என்ன கேம்னா, ஒரு 40 to 45 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பீங்க. மிச்சம் 50 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 50 கொஸ்டினை கெஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸை முடிச்சிட்டிங்க. பேசிக்ஸை முடிச்சதுனால அந்த ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸில் உங்களால் கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை நாலேஜ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் போட்டு உங்களோட கெஸ் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் எத்தனை மார்க் டெஸ்ட்டில் கெஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு உங்களோட அக்யூரேசி அதிகமாகிட்டே இருக்கும். இந்த அக்யூரேசி தான் நீங்கள் வாங்குற 40 கூட +20 இல்லை +10 இல்லை +30 முடிவாகும். ஸோ கெஸ் ஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். படித்த பேசிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு கெஸ் ஒர்க்கில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா டிசம்பர் மாதமே ரொம்ப லேட். நவம்பர் எண்ட்லேயாச்சும் ஆரம்பிச்சிடணும். அதனால் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டிசம்பர்.